friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பரில் டெண்டர் நோட்டீஸ் எப்படி எழுதணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஷார்ட் அண்டில் சீனியர் செகண்ட் பேப்பருக்கான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டெண்டர் நோட்டீஸ் எப்படி எழுதுறது, அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்க, கொஷின்ஸில் நமக்கு ரிப்பீட்டடான ஃப்ரேசஸ் என்ன வரும், அதோட அவுட்லைன்ஸ் எப்படி எழுதணும், டெண்டர் நோட்டீஸோட அவுட்லைன் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெண்டர் நோட்டீஸ் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். டெண்டர் நோட்டீஸ் வந்து இப்போ ரெகுலராக எக்ஸாம்ஸில் கண்டினியூஸாக இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நமக்கு டெண்டர் நோட்டீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. 20 மார்க்ஸ் எப்பவுமே டெண்டர் நோட்டீஸ்க்கு மோஸ்ட்லி 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 15 மார்க்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ டெண்டர் நோட்டீஸ் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து டெண்டர் நோட்டீஸ்க்கு கொஷின்ஸில் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெண்டர் நோட்டீஸ்க்கான ஃபார்மேட் வந்து இந்த ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து டெண்டர் நோட்டீஸ்க்கான ஃபார்மேட்டு. ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். உங்களோட ஃபார்மேட் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கணும். ஹெட்டிங்கு டெண்டர் நோட்டீஸ் அப்படின்ற சப் ஹெட்டிங், அதுக்கு கீழே டெண்டர் நோட்டீஸ்க்கான நம்பர், டேட்டு, தென் சப்ஜெக்ட்டு, லாஸ்ட்டில் வந்து கீழே யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்களோட சிக்னேச்சர். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு டெண்டர் நோட்டீஸோட ஃபார்மேட், இது வந்து டெண்டர் நோட்டீஸோட கம்ப்ளீட் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து ஆகஸ்ட் 2010 டெண்டர் நோட்டீஸ்க்கான கொஷின். இது வந்து கொஷின்ஸு. ஸோ கொஷினை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து பாருங்கள். கொஷின்லேயும் ஆன்சரும் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். நம்ம அதில் ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி மேலே நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு டெண்டர் நோட்டீஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இந்த ஃபார்மேட்டில் எது, சதர்ன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி டிவிஷன். இதுதான் வந்து இந்த ஃபார்மேட்டில் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு கிவன் நம்பர் டு கிவ் த நம்பர் டு த டெண்டர் நோட்டீஸ். டெண்டர் நோட்டீஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த நம்பர் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ்க்கான நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஎன் நம்பர் எஸ்ஆர் அப்படின்றது வந்து எஸ்ஆர் அப்படின்றது சதர்ன் ரயில்வே, டிபின்றது திருச்சிராப்பள்ளி, சதர்ன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி, எஸ்ஆர்டிபி சதர்ன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி ஜேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிஎன் அப்படின்றது டிவிஷன். ஸோ நமக்கு கொஷினில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த நம்பரை வந்து நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்றதுல இந்த எஸ்ஆர்ஜிஎம் நம்பர் அதெல்லாம் இல்லை. நீங்கள் வெறும் டிஎன் நம்பர் எஸ்ஆர்/ திருச்சிராப்பள்ளி டிவிஷன் நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், NO.909 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நம்ம எழுதணும். டேட்டட் 10th January 2010 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொஷினில் உங்களுக்கு க்ளோசிங் டேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்லேருந்து ஓப்பனிங் டேட்லேருந்து ஒரு 30 டேஸோ இல்லை 21 டேஸோ பிஃபோர் டேட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டரோட ஃபார்மேட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆர்கனைசேஷனும் டெண்டர் நோட்டீஸ் பார்த்திங்கன்னா யார் யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டார்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்லேருந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார்ஸ்லேயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டெண்டர் நோட்டீஸை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டேட் ஆன் த ரைட் சைட். டேட்டை வந்து நம்ம ரைட் சைடில் மென்ஷன் பண்ணணும். 21 or 30 days prior to the க்ளோசிங் டேட். ஸோ க்ளோசிங் டேட்டுக்கு 30 daysக்கு முன்னாடி நம்ம அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ஹெட்டிங் ஹேஸ் டெண்டர் நோட்டீஸ். ஸோ டெண்டர் நோட்டீஸ் அப்படின்ற சப்ஹெட்டிங் வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கணும், இங்கே இருக்குது பாருங்கள், டெண்டர் நோட்டீஸ் அப்படின்ற சப்ஹெட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டருக்கான தேவையான மெசேஜஸ். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அப்புறம் டெண்டர் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு சப்ஹெட்டிங், நம்ம டெண்டருக்கான நம்பர் கொடுக்கணும். டேட்டை வந்து நம்ம ரைட் சைடில் 30 days க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி 30 days வந்து அந்த டெண்டர் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப அந்த ஹெட்டரில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு பேராவில் என்ன எழுதணும்னா நேமு, அப்படி இல்லைன்னா நேச்சர் ஆஃப் த ஒர்க்ஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா நேமும் நேச்சர் ஆஃப் த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை டிவிஷனல் மேனேஜர். சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை த டிவிஷனல் மேனேஜர் சதர்ன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி. ஸோ இவங்க தான் வந்து டெண்டர் நோட்டீஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த அவார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ஃபீஸ் ஆன் சைக்கிள், ஸ்கூட்டர் அண்ட் மோட்டார் சைக்கிள் பார்க்டு அட் ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன். கான்ட்ராக்ட் பீரியட் வந்து வில் பி 3 years ஃப்ரம் 1st April 2010. ஸோ இவ்வளோ மெசேஜும் நம்ம எங்கேருந்து எழுதுவோம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஃபுல்லாகவே சப்ஜெக்டில் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கிற எல்லா மெசேஜுமே நமக்கு கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வந்து ஆகஸ்ட் 2010க்கான கொஷின். இதில் பாருங்கள், சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை த டிவிஷனல் மேனேஜர் சதர்ன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி for the award of contract for collection of fees on cycle, scooter and motorcycle parked at Srirangan railway station. ஸோ இதை தான் வந்து இங்கே நம்ம எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறது வந்து இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சீல்டு டெண்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் பை த, அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் நேம் எல்லாமே நமக்கு கொஷின்லேயே இருந்துடும். ஸோ கான்ட்ராக்ட் பீரியட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடை தான் நம்ம இங்கே வந்து 3 yearsன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேர்ட்ஸையும் வந்து எந்த டேட்டாஸையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம கொஷினில் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். அது கூட ஒரு சில வேர்ட்ஸை தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து அதில் கொடுத்துருக்கிறதால தான் நம்ம வந்து இந்த நோட்டீஸில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா earnest மணி டெபாசிட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்களே. அந்த earnest மணி டெபாசிட் எழுதணும். க்ளோசிங் டைம் அண்ட் டேட் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் டைம் எப்போது, அந்த டெண்டரை நம்ம எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம எழுதணும். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ரீஃபண்டபிள் அமௌண்ட் வந்து ஏதாவது டெபாசிட் பண்ணணும், நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஏதாவது டெபாசிட் பண்ணுறது இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருந்தா மட்டும் தான் நீங்கள் அந்த டேட்டாஸை போட்டு எழுதியிருக்கணும். இப்போ கொஷினை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் என்னது, ஸ்ரீரங்கன் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் பேராவில் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரா, இது வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட் பேரா. நெக்ஸ்ட் பேரா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டேட்டாஸை என்ட்ரு பண்ணணும்னு பாருங்கள். டெண்டர்ஸ் ஷுட் பி accompanied by an earnest money deposit of rupees 9,000. Contract period will be 3 years from 1st April 2010. The cost of tender form is rupees 500. Tender forms will be sold up to 3 PM on 9th February 2010. ஸோ இதுதான் வந்து டேட், நமக்கான டேட் வந்து இதுதான். ஸோ செகண்ட் பேரால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அதோட அமௌண்ட் என்ன, டெண்டர் ஃபார்மோட காஸ்ட் என்ன அப்படின்றத எழுதுகிறோம்.
அதே மாதிரி அது எங்கேருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும், அந்த டெண்டர் ஃபார்மை எங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியும், அதுக்கான டேட் என்ன, ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்ன, இதுதான் வந்து நம்ம செகண்ட் பேரால் எழுத போகிறோம். ஸோ அந்த டேட்டாஸை கொஷினில் பார்த்து அப்படியே எழுதிடுங்க. Tender forms and other details will be sold on payment of rupees 500. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The cost of tender form is rupees 500. நெக்ஸ்ட்டு அந்த 500 நீங்கள் அப்ரிவேட் பண்ணி எழுதிக்கோங்க வேர்ட்ஸில். அதே மாதிரி அது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட் த கேஷ் கவுண்டர் ஆஃப் டிவிஷனல் ஆஃபீஸ் அப் டு 3 PM on 9th February 2010. ஸோ அதே தான் இங்கே கொஷினில் இருக்கிறத தான் நம்ம வந்து எழுதுகிறோமே தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம எழுத போகிறது கிடையாது. பாருங்கள், டெண்டர் ஃபார்ம்ஸ் ஆர் will be sold up to 3 PM on 9th February 2010. ஸோ இது வந்து இவங்களே கொஷினில் கொடுத்துருக்காங்க. டெண்டர் ஃபார்ம்ஸ் will be sold up to 3 PM. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். என்னது, த கேஷ் கவுண்டர் ஆஃப் டிவிஷனல் ஆஃபீஸ் அப் டு 3 PM on 9th February டியூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஸோ இங்கே இருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற இதே வேர்ட்ஸை தான் நீங்கள் வந்து போட்டு எழுதணும் அப்படின்றது கிடையாது, அப்படின்றது இல்லை. நீங்கள் இந்த வேர்ட்ஸ் தான் போடணும். கொஷினில் இருக்க வேர்டையே அப்படியே போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். த டெண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, த காஸ்ட் ஆஃப் டெண்டர் ஃபார்ம் இஸ் rupees 500 which can be collected at the divisional office at up to 3 PM on 9th February 2010. அந்த அப் டு 3 PM அப்படின்றது அது வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஸோ அந்த உங்களோட ஓன் வேர்ட்ஸை கூட நீங்கள் அங்கே போட்டு எழுதிடலாம். பட் செகண்ட் பேரால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் டெண்டர் நோட்டீஸு, டைமு, எந்த இடத்துல நீங்கள் அந்த டெண்டர் ஃபார்மை கலெக்ட் பண்ணலாம், இதுதான் வந்து நீங்கள் செகண்ட் பேரால் மென்ஷன் பண்ணணும். தேர்டில் வந்து earnest money deposit. ஸோ earnest money deposit வந்து எல்லா டெண்டர் நோட்டீஸ்லேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ earnest money deposit ஆஃப் rupees 9,000 அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷினில். EMD rupees 9,000. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த பேரால் எழுத போகிறோம். earnest money deposit of rupees 9,000 should be accompanied. அந்த EMD அப்படின்றது earnest money deposit should be paid by way of demand draft drawn on State Bank of India in favor of divisional manager. ஸோ இதை வந்து இங்கே கொஷினில் இருக்கான்னு பாருங்கள். Filled up tenders will be received up to 3 PM on 10th February 2010 and they will be opened at 4 PM on the same day. Railway administration will not be responsible for any postal delay or loss of tender forms in transit. Draft டெண்டர் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த EMD நீங்கள் எழுதும் போது கூடவே வந்து டிமாண்ட் டிராஃப்ட் ஆன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கோம் இங்கே. EMD ஷுட் பி பேட் பை வே ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட் ட்ரான் ஆன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் ஃபேவர் ஆஃப் டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பேரால filled up tenders will be received. ஸோ அதுவும் உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. filled up tenders will be received up to 3 PM on 10th February 2010 and they will be opened on the same day. பாருங்கள், இதுலேயும் அதே தான் இருக்குது, இந்த ஆன்சர்லேயும் வந்து உங்களுக்கு அதே தான் இருக்குது. அந்த சேம் டே இந்த presence of the tender is present. ஓகே, இதுதான் வந்து நம்ம அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராவில் நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது எழுதுகிறோம், நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. செகண்டில் வந்து காஸ்ட் ஆஃப் த டெண்டர் ஃபார்மு, அப்புறம் எந்த டைமில் நம்ம அந்த டெண்டர் ஃபார்மை கலெக்ட் பண்ண முடியும். தேர்ட் பேராவில் வந்து earnest மணி டெபாசிட் என்ன அப்படின்றது. ஃபோர்த் பேராகிராஃபில் வந்து நீங்கள் அந்த டெண்டர் ஃபார்மை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். ஸோ அந்த இதில் தான் நம்ம ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு வர பேரால் தான் நம்ம சில பாயிண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ லாஸ்ட் பேரால் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி போஸ்டல் டிலே ஆர் லாஸ் ஆஃப் டெண்டர் ஃபார்ம்ஸ் இன் டிரான்சிட். ஸோ அந்த பேராவை நம்ம அப்படியே இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேராகிராஃபில் போடுறோம் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு.
இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாத்துலேயும் வந்து இதை ஆட் பண்ணணும். The undersigned reserves the right to accept or reject any or all tenders without assigning any reason therefore. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த பாயிண்ட்டை அப்படியே தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க லாஸ்ட் லைனில். ஸோ இதுதான் வந்து டெண்டர் நோட்டஸ்க்கான ஃபார்மேட்டு. கொஷினை நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெட்டர் ஃபார்மேட்டை நீங்கள் நோட்டீஸ் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே தான் எழுத போகிறீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணலை. லாஸ்ட்டில் இருக்க சென்டென்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல டிவிஷனல் மேனேஜர். ஸோ அவர் தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன். இது வந்து இங்கே நம்மளோட கொஷின்லேயே வந்து இந்த டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த யார் ஆத்தரைஸ்டு பர்சனுன்னு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க இன்வைட்டட் பை த டிவிஷனல் மேனேஜர். ஸோ இவர் தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன். ஸோ அதனால தான் அவரோட பேரை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிவிஷனல் மேனேஜர். ஸோ இங்கே கீழே வந்து நம்ம டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ யார் ஆத்தரைஸ்டு பர்சனோ அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதுதான் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. த அண்டர்சைன்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் எனி ஆர் ஆல் டெண்டர்ஸ் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன் தேர் ஃபார். ஸோ இது வந்து டிவிஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி. ஸோ இது வந்து டெண்டர் நோட்டஸ்க்கான ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் கொஷின் வித் ஆன்சரோட ஒரு பேப்பரில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸும் அதே மாதிரி என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன ஃப்ரேசஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரேசஸ்க்கான அவுட்லைன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பாயிண்ட்ஸுமே எந்த வேர்ட்ஸுமே விடாத மாதிரி நம்ம வந்து கொஷின் டிக்டேட் பண்ணும்போது எழுதிக்கலாம். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இன்னும் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே டெண்டர் நோட்டஸ்க்கான ஒரு சில டெண்டர் நோட்டஸ்க்கான கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் அவுட்லைன்ஸும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த மெசேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் மார்க்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.